அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். தேவாதி தேவன் ராஜாதிராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே. அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்தேடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்தேடுவார். ஆராதனை சொல்லுவோம். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீரும் அன்பினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கிடும் கிருபையினார். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கிடும் கிருபையினார். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானே மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானே மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானே மணவாளரே உம்மை மறவே. எனது மணவாளனே என் இதய ஏக்கமே. இனியவரை இயேசையா தேடுகிறேன். இனியவரை இயேசையா உம்மைத்தான் தேடுகிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட உம் அன்பை பாட பாட இதயமெல்லாம் இனி
இனிக்குதையா, இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, உம் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன். என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஜீசஸ், கரங்களை தட்டி தேவ பிரசன்னம், தேவ மகிமை இறங்கி வரும்படியா. நன்றி இயேசு சுவாமி. அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன். என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தேவனுடைய மகிமை, தேவ பிரசன்னம். நன்றி இயேசு சுவாமி. ஜீசஸ். நம்பும்படி யார் கருணை கும்பிடுகிறேன், நம்பும்படி யார் கருணை கும்பிடுகிறேன். பாவ நாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். எங்கள் குருவே சுனாதர் பாதம் கும்பிடுகிறேன். Jesus. நன்றி இயேசு சுவாமி. உம்மை நம்பி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிறார்.
வல்லமை இறங்கி வருவதாக சுவாமி. இப்பொழுதும் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கேட்கிறவர் எவரும் பெற்றுக் கொள்ளுவான் என்று வேதம் சொல்லுகின்றது. இன்றைக்கு உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆச்சரியமான கரத்தினால் பிள்ளைகளை தொடுங்க சுவாமி. நம்பும்படி யார் கருளை கும்பிடுகிறே, நம்பும்படி யார் கருளை கும்பிடுகிறே, பாவ அசரை கிருபாசனரை கும்பிடுகிறே, கும்பிடுகிறே நான் கும்பிடுகிறே, எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறே. கிருபை சுவாமி. சர்வேஸ்வரனை கும்பிடுகிறே, ஒரே சர்வேஸ்வரனை கும்பிடுகிறே, ஒன்றும் ஒப்பில்லாத பொருளை கும்பிடுகிறே, கும்பிடுகிறே நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறே. அருமை ரட்சகரை கும்பிடுகிறே, அருமை ரட்சகரை கும்பிடுகிறே, என தத்துவம் நேசரை கும்பிடுகிறே, கும்பிடுகிறே நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறே, கும்பிடுகிறே நான் கும்பிடுகிறே, எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறே, கும்பிடுகிறே நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறே, கும்பிடுகிறே நான் கும்பிடுகிறேன், எங்கள் குருவே சுநாதர் பாதம் கும்பிடுகிறே. ஹல்லேலூயா, 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 நல்ல நேசரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லவரே, வல்லவரே, நீரே, நீரே போதும் ஐயா, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே
சுந்தரமைந்தன் இயேசு கிறிஸ்து என்ற நாமமே நிந்தை கோலம் பூண்ட பால நிந்தை கோலம் பூண்ட பாலன் வேந்தன் இயேசுவை பாடுவேனே வாழ்விலேயன் ஆசை நேசரை கண்டேனே. கரங்களை தட்டி ஜீசஸ் எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே எல்லையில்லா கிருபை நிறைந்த ஜீவ ஊற்றாமே அல்லல் தீர்க்கோ அன்பின் வள்ளல் அல்லல் தீர்க்கோ அன்பின் வள்ளல் எல்லா நாளுமே பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே. இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பார். அவர் என்றும் உண்மை உள்ளவர், தவறமாட்டார். வானமும் பூமியும் ஒளிந்து போனால் தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போவதில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். நன்றி இயேசு சுவாமி. இவ்வுலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே இவ்வுலகில் உள்ள பொருள் யாவும் நீங்குமே எந்த ஆசை உந்தன் வீடே எந்த ஆசை உந்தன் வீடே என்றும் வாழ்வேனே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே. இயேசுவே இயேசுவே நல்லவரே கிருபையே மகிமாய் துன்பம் துக்கம் தொல்லையாவோ என்னை மூடினோ துன்பம் துக்கம் தொல்லையாவோ என்னை மூடினோ அன்பரனை இன்ப வீட்டில் அன்பரனை இன்ப வீட்டில் கொண்டு சேர்ப்பாரே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே பாடுவேனே வாழ்விலே என் ஆசை நேசரை கண்டேனே பாடுவேனே வாழ்விலே ஆசை நேசரை கண்டேனே.
கிருபை நிறைந்தவராகிய சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனை ஸ்தோத்திரங்களை செலுத்தி இந்த நாளிலும் உம்மை பலவந்தம் செய்து எங்களோடு பேச வேண்டும் என்று உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நேசரை, உம்முடைய வல்லமையினால் இந்த மைதானம் முழுவதையும் நீர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த இடம் முழுவதையும் மூடியிருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய தூத சேனை இந்த இடம் முழுவதையும் சுற்றி பற்றி நிற்கிறது சுவாமி. நீர் இங்கு சிங்காசனமிட்டிருக்கிறீர் தகப்பனை. உம்மை நம்பித்தான் உம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். இன்று இந்த அற்புதங்களை செய்தாக வேண்டும். உம்முடைய வல்லமையினாலும் உம்முடைய அபிஷேகத்தினாலும் இன்னமும் அடியார்களை ஆளுகை செய்வீராக. இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தை வசனத்தை தியானம் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்க கேளுங்கள். கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீரத்தின் அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? ஐயா, வேதம் சொல்லுகிறது. பலமுறை இந்த வேத வாக்கியத்தை நீங்கள் வாசித்திருக்கிறீர்கள், தியானம் செய்திருக்கிறீர்கள். இந்த வேத வாக்கியத்தின் மூலமாய் பல நேரங்களில் பரிசுத்தவான்கள் நம்மோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டிருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற சில வேத பகுதிகளை உங்கள் கவனத்திற்கு நான் சொல்லுகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படுகிறதினாலே ஒரு மனுஷன் தன் சரீரத்தின் அளவிலே ஒரு முழத்தை கூட்டவோ குறைக்கவோ இயலாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு நான் உங்களோடு சொல்ல விரும்புகிறது என்னவென்றால், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். மனுஷன் கவலைப்படுகிறதினால் தன் வாழ்க்கையிலே எதையும் சம்பாதித்துக் கொள்வது இல்லை. கவலைப்படுவதினாலே ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே எதையும் பெருக்கிக் கொள்வதும் இல்லை. கவலைப்படுவதினாலே எதையும் ஒரு மனுஷன் சம்பாதித்துக் கொள்ளவும் இயலாது. கவலைப்படுவதினாலே ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையிலே வளர்ச்சியையும் காண இயலாது. இன்றைக்கு உலகம் எங்கு பார்த்தாலும் சிறியவர்களிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லா ஜனம் சாதிக்குள்ளேயும் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் விதவிதமான வியாதிகள், பலவிதமான கஷ்டங்கள் இருப்பது போல மனுஷனுடைய வாழ்க்கையிலே பற்றி படர்ந்திருக்கிற ஒரு பெரும் வியாதி என்று சொல்வது கவலை என்பதுதான். எல்லா மனுஷனுக்குள்ளேயும் விதவிதமான கவலைகள் இருக்கிறது. இந்த கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது அந்த மனுஷன் தன்னுடைய சமாதானமான நித்திரையை இழந்து போய்விடுகிறார். கவலை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரும் பொழுது தன்னுடைய முகக்கலை மாறிவிடுகிறது. ஒரு மனுஷன் பலவீனனாய் போய்விடுகிறான். கவலை ஒரு மனுஷனுக்குள் வருகிற பொழுது தன் சரீரத்தினுடைய அவயவங்கள் எல்லாம் சரியாய் செயல்படாத நிலையிலே, குறித்த நிலையில் செயல்படாமல் நின்று விடுகிறது. அவ்விதமாய் தன் சரீர நிலையிலே பாதிக்கப்பட்டு விடுகிறான். கவலை ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற பொழுது, கவலை பெருகுகிற பொழுது, நான் தினம் புசிக்கிற ஆகாரம் கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறான். விரக்தி அடைந்து விடுகிறான். கவலைகளின் பெருக்கம் மனுஷன் முடிவுக்கு வருகிறான். இந்த உலகத்தில் 70 ஏறினால் 80 என்ற ஒரு நீண்ட காலம் ஆண்டவராகிய தெய்வம் நமக்கு வைத்திருக்கிறார். இக்காலம் கூட நம்மால் வாழ இயலாது. காரணம், இந்த உலகத்திலே இருக்கிற இந்த கவலைகளின் நிமித்தமாய் எப்படி ஒரு நாளை கூட செலவிட முடியவில்லையே என்று சொல்லி இவ்வுலக வாழ்வதை விட மறித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறான். ஓடி செல்கிறான். தன் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறான். வேண்டாம், எதற்கு இந்த பூமியிலே வாழ வேண்டும், இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு அவசியம் இல்லை என்று சொல்லி மனுஷன் சுயமாய் தன் பிராணனை அழிப்பதற்கு முடிவு செய்து கொள்கிறான். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, எங்கு பார்த்தால் எல்லா மனுஷனுக்குள்ளே ஒரு வியாதி போல் பற்றி படர்ந்து கிடப்பது இந்த கவலை என்று சொல்வது. இந்த கவலையிலிருந்து எப்படியாகிலும் வெளியே வரலாம் என்றால் அது இயலாமல் போய்விடுகிறது. வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்திருந்த சுபிட்சமான காலம்
33.5 ஆண்டுகள் இயேசு இந்த பூமியிலே மனுக்குலத்திற்காக அவ்வளவு சூட்சமான தன் பணியை செய்தார். அது ஒரு ஆச்சரியமான பணி. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன் காலடிகளை பதித்துக் கொண்டு தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றிய அக்காலம் ஒரு பொன்னான காலங்கள். அக்காலத்தில் கூட ஜனங்கள் எல்லாரும் கவலைகளினால் நிறைந்து போனபடியினாலே ஆண்டவராகிய இயேசு பாவத்தை குறித்து எவ்வளவு கண்டித்து பேசினாரோ, பாவம் எவ்வளவு பயங்கரம் என்று சொன்னாரோ, அவ்விதமாய் கவலையை குறித்தும் இயேசு முக்கியப்படுத்தி சொன்னார். கவலை உன் வாழ்க்கையில் இல்லாதிருப்பதாக. கவலை அது உன்னை அழிக்கிற ஒரு விஷ நாசினியாக இருக்கிறது. கவலைப்படுவதனாலே ஒரு மனுஷன் தன் சரீரத்தின் அளவிலே ஒரு முளத்தை கூட்ட குறைக்க இயலுமா? அது இயலாத காரியம் அல்லவா? ஆகவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய இறைப்பணி காலத்திலே இந்த பூமியில் மனுக்குலத்துக்கு சொன்னதை வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையிலே எவ்வித கவலைகளோடு வந்திருக்கிறீர்கள்? எதற்காய் கவலைப்படுகிறீர்கள்? கவலை தன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், பாடுகள், வியாதிகள், நோவுகள், சஞ்சலங்கள், தாங்க முடியாத நோவுகள், ஐயா தன் பிராணன் எடுபடும் போன்ற நிலை, சமாதானமற்ற நிலை, இவைகள் எல்லாம் வரும் பொழுது விடை தெரியாத மனுஷன் தன் வாழ்க்கையிலே விரக்தி அடைந்தவனாக எல்லாம் முடிந்தது என்ற நிலைக்கு வருகிறான். தெய்வமே, உலகத்தில் வாழ பிடிக்கவில்லை, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். கவலைப்படுகிறான் மனுஷன். அந்த மனுஷனுடைய செயலை பார்க்கும் பொழுது நாம் அறிவோம். அவனுடைய பேச்சிலே, அவன் வார்த்தை சாரங்களிலே மகிழ்ச்சி உள்ள வார்த்தைகள் கலந்திருப்பது இல்லை. எல்லா வார்த்தைகளிலும் விரக்தியோடு தான் பேசுகிறான். என்னையா அந்த உலகத்துல வாழ்வு? ஏயா அந்த உலகத்துல ஒரு வாழ்க்கை? இப்படியும் ஒரு வாழ்க்கை தேவையா? இப்படியெல்லாம் தெய்வத்தை நம்பி வாழ்ந்தும் கூட இந்நிலையா என்றெல்லாம் மனுஷன் கேள்வி கேட்டு விடுகிறான். கவலை மனுஷனை நித்தம் 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 வேதனைப்படுத்தி துயரப்படுத்தி தன்னை இல்லாதவனாக்கி விடுகிறது. ஐயா, வேத புஸ்தகத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது கவலை மனுஷனுடைய வாழ்க்கையிலே வியாதியை கொண்டு வருகிறது. பலவீனனாய் மாறிவிடுகிறான், நம்பிக்கை இல்லாத ஒரு மனிதனாய் மாறிவிடுகிறான். இந்த கவலைக்கு பரிகாரம் என்ன என்று தேடி இந்த உலகத்தில் மனுஷன் விதவிதமாய் புண்ணிய ஸ்தலங்களுக்கு ஓடி போகிறான். மனுக்குலத்தை எதிர்பார்க்கிறான். பெரியவர்கள் பிரபுக்களை நாடி பார்க்கிறான். என் கவலைகளுக்கு ஐயா, என் இருதயத்தில் இருக்கிற இந்த நீங்கா கவலைகளுக்கு பரிகாரம் உண்டோ என்று மனுஷன் தேடுகிறான். மனுஷனாலேயோ இந்த உலகத்தினாலேயோ ஒரு மனுஷன் படும் கவலைகளுக்கு பிரதியுத்தரம் சொல்ல இயலாது, பரிகாரம் செய்ய இயலாது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆகையால் தான் கவலைப்பட்டு போய் ஒடுங்கி போய் வாழ்க்கையிலே நொந்து போய் உன் வாழ்க்கைக்கு நீயே ஒரு முற்றுப்புள்ளி வைத்துக் கொண்டு, கடவுள் என்று ஒருவர் இருந்தால், தெய்வம் என்று ஒருவர் இருந்தால், இயேசுநாதர் என்று ஒருவர் இருந்தால், அவரும் என்னோடு பேசட்டுமே, அப்படி ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் அவரின் சேலையும் நான் பார்க்க வேண்டுமே என்று எதிர்பார்த்தபடியே தான் இந்த நாளில் இப்பிராந்தியத்திலே இத்தனை தியாகம் உள்ள ஒரு ஸ்தோத்திரம் நிறைந்த ஒரு பேரின்ப பெருவிழா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, உனக்கு பதில் சொல்லும்படியே இந்த சுவிசேஷ பிரபல்யம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கவலைகள் பெருகிவிட்டது ஐயா. ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கையை பார்க்கிறவர்கள், என்னை கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் என்னை பார்த்து கேட்கிறார்கள், நீ எப்படி இருந்த ஒரு மனுஷன், எப்படி வாழ்ந்த ஒரு குடும்பம், எவ்வளவு நன்றாக இருந்தீர்கள், ஏன் வாழ்க்கை இப்படி போய்விட்டது? உன் வாழ்க்கை அவ்வளவு துயரம் நிறைந்ததாக, கவலைகளினால் நிறைந்து, ஒவ்வொரு நாட்களும் வருத்தமும் சஞ்சலமும் பெருகி போய், பாரம் நிறைந்து போய் எழுந்திருக்க முடியவில்லை என்று தலைகுனிந்தே இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கவலைகளுக்கெல்லாம் பரிகாரம் சொல்வதற்கு இந்த உலகத்தில் வேறு எந்த தெய்வமும் இல்லை. இந்த உலகத்தில் இந்த கவலைகளுக்கு பரிகாரம் சொல்வதற்கு வேறு எந்த சக்தியும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது
1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் யார்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு மாத்திரமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அன்றி உன் கவலைக்கு பரிகாரம் இல்லை. எவ்வித கவலைகளோடு தேவ சமூகத்தில் உன் முகக்கலை கூட இழந்து போய் உன்னை பார்க்கிறவர்கள் பரிதாபமாய் உருக்குலைந்து போனாயே என்று சொல்கிறார்கள். எவ்வளவு சமர்த்தியோடு கம்பீரமான நடையாய் தேசத்திலே நடக்கிறாய். பல பேர் உன்னை பார்க்கும் பொழுது இந்த மகானை போல் வாழ வேண்டும் என்று சொல்லி பல பேர் போற்றினார்கள். அக்காலங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு விதவித கஷ்டங்களை அனுபவித்து அன்றாட வாழ்க்கை கூட வேண்டாம் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, நொந்து போய் துயரமடைந்து வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் கவலைக்கு பரிகாரி ஒருவர் இருக்கிறார். அது எந்த மருந்தாலும் மாத்திரையாலும் அதாகாத காரியம். உன் கவலையை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் வேறு எங்கோ இருக்கிறார் என்று எண்ணாதே. அவரே உன் நாசியின் சுவாசம், அவரே உன் வாழ்வு. அவர் உன் அருகாமையிலே இருக்கிறார். நீ இருக்கிற அதே ஸ்தானத்திலே உன் அருகாமையிலே என் கர்த்தராகிய இயேசு உண்டு. நீ வருவதற்கு முன்னே உன்னை ஆசீர்வதிப்பதற்காக அவர் இங்கே வந்து விட்டார் அல்லவா? உன் கவலைகளுக்கு பரிகாரம் சொல்லும்படி, உன் கவலையை போக்கும்படி, உன் கவலையை என் மேல் வைத்து விடு, நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ கவலைப்படாதே, நீ வேதனைப்படாதே, நீ கஷ்டப்படாதே, நீ பலவீனப்படாதே, நீ நொந்து போகாதே, நீ உன் அழகை இழந்து விடாதே, நீ உன் சாமர்த்தியத்தை புதைத்து போடாதே, நீ உனக்கு இருக்கிற மேன்மையை இல்லாமலாக்கி விடாதே. தைரியப்படு. உன் கவலைகளுக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரம் சொல்லுகிறவர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரே உன் பரிகாரியான கர்த்தர். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கவலை சரீரத்திலே காண்கிற ஒரு பலவீனம் அல்ல. கவலை என்று சொல்வது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்தரங்கத்திலே இதயத்தோடு சேர்ந்த ஒரு பெரும் வியாதி. இது தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பலவீனத்திற்கு இந்த உலகத்தில் எந்த மருந்தும் இல்லை, எந்த மாத்திரையும் இல்லை, எந்த சக்தியும் இல்லை, எந்த புண்ணியவான்களும் இல்லை, எந்த புண்ணிய ஸ்தலங்களும் இல்லை, எந்த பலிகளும் இல்லை. ஒரே ஒரு வழிதான், என் கர்த்தராகிய இயேசு மட்டும்தான். இன்னும் நீ சொல்லு, ஆண்டவரே, நானும் விதவித கவலைகளோடு வந்திருக்கிறேன், விதவித கவலைகளோடு வந்திருக்கிறேன். எனக்கு பதில் சொல்லுவார் யாரும் இல்லை, என்னை ஆற்றுவாரும் இல்லை, என்னை தேற்றுவாரும் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், கவலைப்படாதிரு, கவலைப்படாதிரு, நான் உன் கவலைகளை தீர்க்கிற தெய்வம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது இந்த கவலைகள் 3 விதத்திலே வேதத்தின் வாயிலாக அதை பகுத்து நம்மால் சொல்ல முடியும். இன்னைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே, மனுக்குலத்திலே இருக்கிற கவலைகள் எப்படிப்பட்டவைகள்? தேவனுடைய பிள்ளையே, நேற்றைய தினத்தை குறித்த கவலை மனிதனுக்குள் இருக்கிறது. இரண்டாவது, இன்றைய தினத்தை குறித்த கவலை இருக்கிறது. மூன்றாவது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நாளைய தினத்தை குறித்த கவலை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தின் கவலை என்று சொன்னால், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மை இருந்தது, அந்த நன்மை இழந்து போயிற்று. தன் வாழ்க்கையில் நல்ல சம்பாத்தியம் இருந்தது, அந்த சம்பாத்தியம் இழந்து போயிற்று. ஐயா, ஆசீர்வாதங்கள் இருந்தது, அது காணாமல் போய்விட்டது. ஐயா, மேன்மைகள் உண்டாயிருந்தது, அவைகள் எல்லாம் வாழ்க்கையை விட்டு தொலைந்து போய்விட்டது. ஏதோ ஒன்றை இழந்ததினாலே தன் வாழ்க்கையிலே வந்த ஒரு மரணம் தன் இருதயத்தை நோகடித்துக் கொண்டிருக்கிறது. ஐயா, தன் பிள்ளை மேல் அவ்வளவு பாசமும் பரிவும் நேசமும் வைத்திருந்தேன். ஆனால் பாசம் மிகுந்த பிள்ளை என்ன சொல்லாம கொள்ளாம, ஐயா, என்ன சற்று கூட நினைச்சு பார்க்காம என்னை விட்டு என் பிள்ளை தூரமாய் போய்விட்டது. நினைச்சு கூட பார்க்கல இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று. இப்படி ஒரு வேதனை வாழ்க்கையிலே வந்ததினாலே
இப்படி ஒரு கவலை உன் வாழ்க்கையில் புகுந்ததினாலே அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு எழுந்திருக்க மனமில்லை, புசிக்க மனமில்லை, ஜெபிக்க மனமில்லை, துதிக்க மனமில்லை, துயரத்தோடு இருக்கிறாய். என்ன செய்வதென்று அறியாதிருக்கிறாய். எத்தனையோ மேன்மைகளையும் நன்மைகளையும் வாழ்க்கையிலே அனுபவித்த நான் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டேன். என் வாழ்க்கையில் இருந்த எல்லாம் என்னை விட்டு போய்விட்டது. ஒரு காலத்தில் ஆரோக்கியமாயிருந்த நீ, குடும்பத்தில் பார்ப்பதற்கு அழகாயிருந்த நீ, குடும்பத்தில் அவ்வளவு பலவானாயிருந்த நீ, உன் பலன் அற்று போயிற்று. எல்லாம் உன் வாழ்க்கையிலே போய் தொலைந்து போனதினாலே, கலைந்து போனதினாலே, காணாமல் போனதினாலே, விட்டு போனதினாலே, கெட்டு போனதினாலே, இழந்து போனதினாலே நேற்றைய தினத்தை குறித்த கவலை மனுஷனுக்குள்ளே. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நேற்றைய தினத்தை குறித்த கவலை உன் வாழ்க்கையில் இருக்குமானால் நீ ஒன்று செய். பரிகாரம் சொல்லுகிறவர் கர்த்தராகையால் நேற்றைய தினம் என்ற கவலையை வாழ்க்கையில் அனுபவித்த அநேகர் வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்தார்களோ அதை நீயும் செய்வாய் என்றால் அக்கவலையிலிருந்து உன்னை விடுதலையாக்குவதற்கு என் தெய்வத்தால் இயலும். என் தெய்வம் அன்று செய்தவர், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் அவர் உனக்கு பரிகாரியே. நம்பிக்கை இருந்தா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். அவைகள் அகப்பட்டது. இவைகள் அல்லாமல் சகல இஸ்ரவேலின் அபேட்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டாரையும் அல்லவோ. 3 நாளைக்கு முன்னே ஐயா இழந்து போன, தொலைந்து போன கழுதைகளை பற்றிய கவலை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே 3 நாளைக்கு முன்னே, 3 மாதத்திற்கு முன்னே, 3 ஆண்டுகளுக்கு முன்னே தொலைந்து போனதை குறித்து, இழந்து போனதை குறித்து வாழ்க்கையில ஐயோ இதெல்லாம் என் வாழ்க்கையில இருந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதை நினைச்சு 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 நித்தமும் வாழ்க்கையில நொந்து போய்த்தானே உட்கார்ந்து இருக்கிற. ஐயா என் வாழ்க்கையில இப்படி ஒரு முடிவு நான் செஞ்சிருந்தேன்னு சொன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு நான் படுற கஷ்டம் இருக்கு, என்ன செய்யவே தெரியல. நேற்றைய தினத்தை நினைச்சு, நேற்றைக்கு நடந்த நினைச்சு, அன்றைக்கு நடந்ததை நினைத்து, வாழ்க்கையை சந்தித்த ஒரு வேதனையை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னால வெளியே வர முடியல. 3 நாளுக்கு முன்னே இழந்து போன கழுதைகளை பற்றிய கவலை, பல நாட்களுக்கு முன்னே உன் வாழ்க்கையை விட்டு இழந்து போன நன்மையை பற்றிய கவலை. நீ சம்பாதிச்சதுதான் சில நாட்களுக்கு முன், மாதத்துக்கு முன்னே உன்னை ஏமாற்றி உன் நன்மையை கொள்ளையிட்டு போனார்கள், அதை பற்றிய கவலை. இதற்கு பரிகாரம் என்ன? வேறு ஒரு வழியும் இல்லை. வேலைக்காரன் சொன்னான், எஜமானனே ஊரெல்லாம் போய் தேடி பார்த்தீரே, அகப்படவில்லையே. தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திற்கு போகும். அவனிடத்திற்கு போனால் அவன் கழுதை எங்கே அகப்பட்டது என்று சொல்லுவான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஐயா அம்மா, கர்த்தருடைய பிள்ளையே, கடந்த காலத்தில் நடந்த இழப்புகளை பற்றி சொல்லி கவலைப்பட்டு, வேதனைப்பட்டு, நேற்றுக்கு நடந்ததெல்லாம் சொல்லி சொல்லி அழுது புலம்பி ஐயோ முடியாது, ஆகாது, இன்னைக்கும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளேயே ஒரு அப்ரஹாம போல உட்கார்ந்திருக்கேன்னு சொன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றார், உன் கவலையை விட்டு நீ வெளியே வா, நீ வெளியே வான்னு சொல்றார். உன் பரிகாரி கர்த்தரே, வேறு வழி இல்லை. தேவனுடைய மனுஷன் ஒருவன் இருக்கிறார், கர்த்தர் உண்டு, தெய்வம் உண்டு. நீ கர்த்தரிடத்திற்கு போ. கர்த்தரிடத்துக்கு போனால், தேவனிடத்திற்கு போனால், தேவ சமூகத்துக்கு வந்தால், கர்த்தரிடத்தில் நின்றால் உன் கழுதை எங்கே அகப்பட்டு கிடக்கிறது என்று கர்த்தர் உனக்கு சொல்லுவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய பிள்ளையே, கடந்த காலங்களில் ஏற்பட்ட தாட்சியிலும் வீழ்ச்சியிலும் கவலைப்பட்டு ஒடுங்கி போன கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தராகிய தேவனிடத்திற்கு வா.
நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே. அவர் இனம், ஜனம், ஜாதி, மத வித்தியாசத்தை குறித்து கூட பேசல. ஆண்டவராக இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ, கவலைப்பட்டு ஒடுங்கி போனீர்களோ, நீங்கள் எல்லாரும் எல்லாரும் எந்த திருச்சபையானா இருந்தாலும் சரி, எந்த தேசத்தானா இருந்தாலும் சரி, எந்த நிறத்தானா இருந்தாலும் சரி, எந்த குலத்தானா இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், என்னிடத்திற்கு வாருங்கள். அதே சிலுவையின் குரல் இன்றைக்கும் இந்த மைதானத்திலே இவ்விடத்தில் தொனித்துக் கொண்டே இருக்கிறது. இழந்ததை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ தேவனிடத்துக்கு வா, வா. கர்த்தர் உனக்கு பதில் சொல்லுவார். தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனார். தேவனுடைய மனுஷன் சொன்னார், ஐயா, ஆண்டவராகி கர்த்தர் சொல்லுகிறார், 3 நாளைக்கு முன்னே நீ இழந்த கழுதைகள் எல்லாம் அகப்பட்டு விட்டது. தகப்பன் உன்னை பற்றிய விசனத்தோடு உட்கார்ந்திருக்கிறான், நீ கவலைப்படாதே என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் சமூகத்தில் வருவாய் என்றால் உன் வாழ்க்கையில இழந்து போனதை எல்லாம் உன் வாழ்க்கைக்கு திருப்பி தருவேன் சொல்றார். நேற்றைய தினத்திலே, ஐயா, கடந்த மாதத்திலே, கடந்த ஆண்டிலே நடந்தது என்று சொல்லி அதை குறித்து கவலைப்பட்டு கலங்கி இருக்கிற உன் வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி அதை குறித்து நீ கலங்காத. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரம் மாறதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. கைகளை தட்டி கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதுமே. ஆனந்தம், ஆனந்தமே என் அப்பாவும் திருப்பாதுமே. கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு ராஜா மகிமாய். Thank you Holy Spirit. இயேசுவே, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயப்படை தந்தீரையா. ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா. பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. பாவம் அணுகாமலே சொல்லு, பாதுகாத்து வந்தீரையா. அவே கோடி கோடி நன்றி நடியே, கோடி கோடி நன்றி நடியே, கோடி கோடி நன்றி நடி. இயேசுவே, கோடி கோடி நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி நடி, கோடி கோடி நன்றி நடி. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நேற்றைய துயரமெல்லாம் சொல்லு, இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. சத்தம் உயர்த்தி கம்பீரமாய் கைகளை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளையே, நேற்றைய தினத்தை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், 3 நாளைக்கு முன்னே என்று வேதனையோடு துயரத்தோடு கவலைப்படுகிற நீ இனி தாமதம் செய்யாதே. நீ கர்த்தரிடத்திற்கு போ, கர்த்தரிடத்திற்கு வா, கர்த்தரிடத்திலே நில்லு. அப்பொழுது உன் கழுதை எங்கே அகப்பட்டது, எதனால் இது நடந்தது, எதனால் இந்த கஷ்டம் உன்னை குறுக்கிட்டது என்று கர்த்தர் உனக்கு சொல்லுவார்.
நம்பிக்கை இருந்தா கைதட்டி கர்த்தரை மகிமைப்படு. தாவீது என்ற ஒரு தேவ மனிதன் உண்டு. இந்த மனுஷன் தன் வாழ்விலே பெற்றிருந்த மேன்மைகள் ஏராளம் ஏராளம் தனக்கு இருந்ததுதான். தன் வாழ்க்கையிலே குறுக்கிட்ட ஒவ்வொரு சம்பவங்களையும் எண்ணி பார்த்தால் சகிக்க கூடாத சம்பவங்கள். 20 இடத்திலே அலைந்து திரிந்து வீடில்லையே என்று கலங்கி கதறினவன், கூக்குரலிட்டு அழுதவன், 20 இடங்களாய் வீடு கிடைக்காதா என்று ஓடி ஓடி அலைந்து கடைசியாய் ஆகீசினிடத்திலே போய், ஐயா வாழ வழி இல்லை, ஏதாகிலும் அனுக்கிரக காலம் உண்டாகுமோ என்று கேட்டபொழுது தனக்கு கிடைத்த ஒரு பெரிய பங்கு சிக்கிலாகி என்ற ஒரு சாபத்தீடான இடம். சிக்கிலாகிலே குடியேறினான். தேவனுடைய மனுஷன் கால் வைத்த உடனே சாபமான சிக்கிலாகுக்கு ஆசீர்வாதம் உண்டாயிற்று. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய பிள்ளையானால் இந்த பூமியிலே சாபமாயிருக்கிற எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. பல பேருக்கு வீட்டுல வாழணும் நினைச்ச வாழ முடியல. வாழ இயலாத வீடுன்னு பல வீடு இருக்கு. அந்த வீடெல்லாம் யாருக்குரியது என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. பல இடத்துல இன்றைக்கு வீட்டை கட்ட முடியாது, நல்ல காரியம் செய்ய முடியாது, வியாபாரத்தை தொடங்க முடியாது, தொழிலை செய்ய முடியாது. ஏன் சொன்னா அப்பக்க இப்பக்க எங்க பார்த்தாலும் ஒரே சாத்தான கோபத்திரவும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குன்னு சொன்னா நீ கலங்காத. அந்த இடம் கர்த்தர் உனக்கு வச்சிருக்கார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. துன்மார்க்கன் சம்பாதிப்பதெல்லாம் இந்த நீதிமானுக்கு உரியது. தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த வீட்டுல கால் வச்ச அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும். நீ அந்த இடத்தை வாங்குற அந்த இடம் ஆசீர்வாதமா இருக்கும். அந்த இடத்துல உன் காலை வச்சேன்னு வச்சுக்கோ, நீ கோடான கோடியாய் பெருகுவாய். அந்த சிக்கலாகி அது பிரபுக்களின் பிறப்பிடமாய் மாறும். நீ உன் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் அந்த இடத்துல பாப்பேன்ற தாவீது அதற்கு சாட்சியாய் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, தாவீதுக்கு கிடைத்த இடம் சிக்கிலாகில கொஞ்சம் பச்சை பிடிச்சு வர்ற நேரத்துல தனக்கு விரோதமாய் புறப்பட்ட அமிலேக்கிய சக்திகளை குறித்து தாவீது சிந்திச்சு பார்க்கல. எதிர்பாராத நேரத்தில் தனக்கு விரோதமாய் புறப்பட்டு வந்த சேனை என்ன செய்யன்னு தெரியல. தன் வாழ்விலே தனக்கிருந்த மனைவி, தனக்கிருந்த பரிவாரம், தனக்கிருந்த நன்மைகள் எல்லாவற்றையும் தாவீது இழந்து போனான். வேத புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் அதை சொல்லுது. 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. அப்படி தாவீதுடைய வாழ்க்கையில் சகலமும் இழந்து போனான். இழந்து போனதை பற்றிய கவலை தனக்கு உண்டு. ஆனால் தாவீது என்ன செய்தான் தெரியுமா? இந்த கவலைக்கு பரிகாரம் சொல்ல வேறு எவராலும் முடியாது. அதற்கு ஒரே ஒருவர் தான், நான் ஆராதிக்கிற என் கர்த்தரால மட்டும்தான் முடியும். ஆண்டவரே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரோடு கேட்டான். கர்த்தரிடத்தில் கேட்டான், ஆண்டவரே, கொள்ளையிட்டு போனவனின் பின்னாக அவன் தண்டை நான் பின்தொடர்ந்து போகலாமா என்று கேட்டான். கர்த்தர் சொன்னார், தாவீதே, நீ தைரியம் உள்ளவன். நீ சத்துருவின் சக்திகளை எல்லாம் இல்லாமலாக்கி பொல்லாதவனுடைய பட்டயத்தை உன் கையிலே வாங்கி பொல்லாத சக்திகளை அவன் பட்டயத்தாலே அழிக்கத்தக்க சக்தி வாய்ந்தவன். நீ பதறாதே, கலங்காதே, அவன் தண்டை பின்தொடர்ந்து போ, நீ இழந்து போனதை திருப்பிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. தைரியமா புறப்பட்டு போனான். பைபிள் சொல்கிறது, எதை இழந்தானோ அதை அவன் திருப்பிக் கொண்டான். எதை இழந்தானோ எல்லாவற்றையும் கொள்ளையாய், சத்துருக்களுக்குரியதையும் கொள்ளையாய் பற்றி கொண்டான் என்று பைபிள் சொல்லுகிறது. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். உன் வாழ்க்கையிலே நீ இழந்ததை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருப்பாய் என்று சொன்னால், தாவீதை போல ஆண்டவரே உம் சமூகத்துக்கு வருகிறேன், உம்மையே நான் நோக்கி பார்க்கிறேன், எனக்கு வேறு கதி இல்லை, நீரே எனக்கு உதவி செய்யும், என் ஒத்தாசையாய் எழுந்தருளும் என்று சொல்லு. என் தேவன் நீ இழந்ததெல்லாம் உன் வாழ்க்கையில திருப்பி ஆண்டவர் கொடுப்பார். என் கர்த்தராகிய தெய்வம் நீ இழந்து போன நன்மையை திருப்பி தருவார். இழந்து போன உறவை ஆண்டவர் திருப்பி தருவார். இழந்து போன சமாதானத்தை திருப்பி கொடுப்பார். இழந்து போன ஆரோக்கியத்தை கர்த்தருக்கு திருப்பி தருவார். தொலைந்து போன உன் பிள்ளையை கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வருவார். இழந்து போன வேலையை கர்த்தருக்கு தருவார். வராத
மாத சம்பளம் உன் வீடு தேடி வரும். என் கர்த்தராகிய தெய்வம் சொல்லுகிறார், அற்புதத்தை உனக்கு செய்ய போகிறேன். பல நாட்களாய் பல மாதங்களாய் நீ உன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கூடாமல் பதறி போயிருக்கிற சகலவற்றையும் உன் வாழ்க்கையிலே நான் கொண்டு வந்து தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் ஆண்டவரே எல்லாம் இழந்தேன் என்று சொல்லி வேலை செய்தும் பயனில்லை, முயற்சித்தும் பலனில்லை, பாடுபட்டும் பலனில்லை என்று சொல்லி நொந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், இனிமே நீ இழப்பதில்லை. உன் வாழ்க்கையிலே நீ இனி மறப்பதில்லை. கர்த்தராகிய தேவன் உனக்கு சொல்லுகிறார், நன்மையை திருப்பிக் கொள்ளுவார். உனக்குரியது ஆண்டவர் உனக்கு தருவார். ஆமென் சொல்லுங்க. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நேற்றைய தினத்தை குறித்த கவலை. தாவீது என்ற தேவ மனுஷன் கர்த்தரிடத்திலே, ஆண்டவரே தொலைஞ்சிச்சே, இழந்து போச்சே, நான் என்ன செய்யப்பா? ஆண்டவர் அவனை தைரியப்படுத்தினார். அவன் கர்த்தரிடத்தில் போய் அமர்ந்திருந்தான். அவன் கர்த்தரிடத்தில் கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. மந்திரவாதிட்ட போகாத, ஜோசியன்ட்ட போகாத, குடும்பத்தில் ஏன் கல்யாணம் நடக்கல, ஏன் நடந்த கல்யாணம் நல்லா இல்ல, அதுக்காக போய் ஜோசியனை பார்க்க போகாத, மந்திரவாதியை பார்க்க போகாத, 4 நட்சத்திரம் பார்க்காத, வாஸ்து பார்க்காத. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கட்டின வீடு நல்லா தான் கட்டினேன், நல்லா செலவழிச்சு தான் கட்டினேன், ஆனா வீட்டுல படுத்தா தூக்கமே இல்லை. இன்னைக்கு அந்த வீட்டுக்காக வாஸ்த பார்த்து, உலகத்துல போனாத முடிஞ்சவனை பார்த்து நீ போய் அவன்கிட்ட போய், ஐயா வாழ வழி என்ன என்று கேட்டு, இருக்கிற டோரெல்லாம் கலட்டி மாட்டி, இருக்கிற சுவரெல்லாம் உடைச்சு கட்டி வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டு இருக்கியே, நீ இப்படி செய்யாதேன்னு கர்த்தர் சொல்றார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு கேவலம் அல்ல. வேத புஸ்தகத்தை கையில வச்சுக்கிட்டு இயேசு இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டு, அப்பா இயேசுன்னு பாட ஆரம்பிச்சுட்டு, அப்பா உம்மை பார்க்கிறேன் என்று சொல்ல ஆரம்பிச்சுட்டு, கேவலமா போய் அசுத்தமான இடத்துல மண்டிக்கிட்டு போய் உட்கார்ந்து இருக்கிற, யாரையும் தெரியாம யாருக்கும் தெரியாம கிறிஸ்தவ மந்திரவாதம் கூட பண்றீங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கூட பார்க்கலாம். இதெல்லாம் உன் வாழ்க்கையில வேண்டான்னு சொல்ற தேவனுடைய பிள்ளை, இதெல்லாம் விட்டுட்டு நீ கர்த்தரிடத்துல கேள், உனக்கு என்ன நடந்தது என் வாழ்க்கையில? ஐயா இப்படி ஒன்று சம்பவித்து விட்டது, இப்படி ஒன்று நடந்து விட்டது, இதற்கு காரணம் என்ன? நீ கேட்க வேண்டியது கர்த்தரிடத்திலே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கணும் கர்த்தரிடத்துல. எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கணும், அவரை பாடணும், அவரிடத்துல ஜெபிக்கணும், அவருக்கு இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கணும், அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழணும் என்றால் கர்த்தராகிய தெய்வம் உன் வாழ்க்கையில எதை இழந்தாயோ அதை கர்த்தர் உனக்கு 100 எத்தனையா திருப்பி தருவார். இழந்து போற எல்லாம் உனக்கு திருப்பி வரும். உன் முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வாதமா இருக்கும், ஜெயமாயிருக்கும், நன்மையாயிருக்கும், வாழ்வாயிருக்கும். இழந்த அதிகாரத்தை ஆண்டவர் தருவார், இழந்த தலைமை ஸ்தானத்தை தருவார். இனி உன்னை தேடி வருவாங்க. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உனக்கு செய்யும் காரியம் பெரிதாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொல்றார், ஒரு எப்தாவுக்கு நடந்தது உனக்கு நடக்கும். எப்தாவை தன் வீட்டாரே துரத்தினார்கள், அந்த வீட்டாரே உன்னை தேடி வருமா, உன்னை தேடி வருமா. நீ எங்களுக்கு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். கர்த்தர் அதை செய்ய போறார். பலர் துரத்தினார்கள், பலர் வெறுத்தார்கள், பலர் மறந்தார்கள். நேற்றைய தினத்தை நினைச்சு கலங்காத. கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. ஆயத்தமாகிக்கோ, ஆசீர்வாதத்திற்காக, நன்மைக்காக ஆயத்தமாகிக்கோ. கர்த்தரை விசுவாசி. தாவீது சொன்னது போல் கர்த்தரிடத்தில் சொல்லு, உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். கத்தி கதறு, நீ சொல்ல வேண்டிய இடம் அவர் மட்டுமே. தொலைஞ்சதெல்லாம் வாழ்க்கையில வரணும்டா, நீ அவரிடத்திலே வர வேண்டும். அவரிடத்திலே வந்தது மட்டுமல்ல, உன் வாய விரிவா திறஞ்சு, உள்ளத்தை திறந்து நீ அவரிடத்துல சொல்லணும். ஆண்டவரே இழந்துட்டேன், என் வாழ்க்கையை ஆசீர்வதியும் என்று சொல்லு. அவரே உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? இப்படி நேற்றைய தினம் குறித்து கவலைப்படுகிறவர்கள், தொலைந்ததை, கலைந்ததை, மறைந்ததை நினைத்து வாழ்க்கையிலே கவலைப்படுகிறவர்கள், உனக்கு ஒரு பரிகாரம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, இன்றைய தினத்தை குறித்த கவலை. ஐயா இன்னைக்கு நான் என்னையா செய்ய முடியும்?
ஒவ்வொரு நாளும் காலையிலே விடியும் பொழுது ஒரு சிந்தை, ஐயோ இன்னைக்கு காலையில எழுந்து கதவை திறந்தா கடன்காரன் வந்துருமானே, கடன்காருக்கு நான் என்ன சொல்ல, என்ன செய்வதென்றறியாது திகைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆண்டவராகிய இயேசு இத பத்தியும் தெளிவா சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, ஆகையால் என்னத்தை உண்போம், இன்றைக்கு என்ன சாப்பிட போறோம், என்னத்தை குடிப்போம், என்ன குடிக்க போறோம், என்னத்தை உடுப்போம் என்று, என்னதான் உடுக்க போறோம் என்று கவலைப்படாதிருங்கள். கவலைப்படாதிருங்கள். இவை எல்லாவற்றையும் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களே. இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு வேண்டியதென்று என் கர்த்தராகிய தேவன் பரமபிதா அறிந்திருக்கிறாரே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நல்ல கைதட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்து. இன்னைக்கு நான் என்ன செய்ய ஆண்டவரே, இன்றைக்கு என்ன செய்வதற்கு தேவனுடைய பிள்ளையே, கர்த்தராகிய தெய்வம், கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு தன் சீஷர்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபிக்க தெரியாதவங்கல்ல, எங்கெங்கிருந்தோ பல விதத்திலிருந்து பிடிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இயேசுவை பின்தொடர்கிறார்கள். ஐயா மீன் பிடிச்சிட்டு இருந்தவன், டாக்டரா இருந்தவன், வந்தவன் போனவன், பணம் பிடிச்சவன், அங்கங்க இருந்தவெல்லாம் சேர்ந்து ஐயா இயேசு கிறிஸ்துவின் அன்பினால் நயம் காட்டி சம்பாதிக்கப்பட்டார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இயேசு அன்பு ஒரு சாதாரண அன்பு அல்ல, அது ஒரு கொடிதான அன்பு. ஆமென் சொல்லுங்க. அந்த அன்புல நீ சேர்ந்துட்டேன்னு சொன்னா அந்த அன்பை விட்டு உன்னால வெளியே போக முடியாது. ஆமென் சொல்லுங்க. அந்த அன்பு ஒரு புருஷன் கொடுக்க முடியாது, ஒரு மனைவி கொடுக்க முடியாது, ஒரு அப்பா கொடுக்க முடியாது, ஒரு அம்மா கொடுக்க முடியாது, பெத்த பிள்ளை கொடுக்க முடியாது, தத்தெடுத்த பிள்ளை கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க முடியாத ஒரு அன்பு. அந்த அன்பை சொல்லி மிகையாகாது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவர் கெட்டுப்போன நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். என்ன அன்பு? இயேசு தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காய் எனக்காய் சிந்தினார். கேட்கிறேன், அப்ப சிந்துவாரா? அப்ப ரத்தத்தை கொடுத்தாருன்னு சொன்னா மிஞ்சி போனா 1 லிட்டர் கொடுப்பாரா? 2 லிட்டர் எடுத்து அப்பம் செத்துருவோம். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. அம்மா கொடுப்பாளா? கொடுக்க மாட்டாள்ல, செத்துருவான்ற பயம் தானே. என் பெத்த பிள்ளை கொடுக்குமா? கொடுக்காது இல்ல. ஆனா கடைசி சொட்டு ரத்தமனை உறிஞ்சுக்கோ, உறிஞ்சுக்கோ, எடுத்துக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு சொல்ற ஒரே அப்ப என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு சொட்டு கூட மிச்ச மீதி வைக்கலங்க. விழாவில குத்திய பொழுது கடைசியாய் கொடுத்த காடியும் சேர்ந்து அது வெளியே வந்தது. கடைசியா கொஞ்சம் இருந்துச்சு, அதுவும் வெளியே வந்துச்சுங்க. அவ்வளவா இந்த உலகத்துல உன்மேல என் மேல, ஏ நீ அவ்வளவாண்டு பெரிய குடும்பமா, அவ்வளவு பெரிய பணக்காரனா, அவ்வளவு பெரிய சுந்தரனா, அவ்வளவு பெரிய செல்வந்தனா? இல்லல்ல. நீ பார்க்க உருக்குலைந்தவன், நீ வாழ்வதோ பன்றியும் குடியிருப்புக்குள்ளே குடியானவனோடு. ஆனா உன் மேல அப்பாக்கு ஒரு பாசம். உருக்குலைஞ்சா என்ன, ஊதாரியா இருந்தா என்ன, ஊர் சுத்தியா இருந்தா என்ன, உனக்காக தான் தன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். இந்த அன்பை சொல்லி மிகையாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளும் தயை கண்டே ஐயா, அந்நாள் என்னை வெறுத்தேன் ஐயா, உந்தன் அன்பு பெரிதையா, எஸ்ஐயா உந்தன் அன்பு பெரிதையா, உந்தன் அன்பு பெரிதையா, எஸ்ஐயா உந்தன் அன்பு பெரிதையா. கையை தட்டி சந்தோஷம் இருந்தா இயேசுவே. ஒரு நாள் உந்தன் தயை கண்டேன் ஐயா, அந்த நாள் என்னை தன்னை வெறுத்தேன் ஐயா, உந்தன் அன்பு பெரிதையா, எஸ்ஐயா உந்தன் அன்பு பெரிதையா, உந்தன் அன்பு பெரிதையா, எஸ்ஐயா உந்தன் அன்பு பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. இயேசுவே கைகளை தட்டி
இயேசு ராஜா. பூலோகத்தின் அருமை பொருளே, பூலோகத்தின் அருமை பொருளே, பரலோகரிலம் வேறையா ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ, ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ, அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தந்தையை கண்டேனையா, அந்த நாளனை இதனை வெறுத்தே நையா. உந்தன் அன்பு அவ்வளவு பெரிதையா இயேசுவே, உந்தன் அன்பு அவ்வளவு பெரிதையா. ஆகையால் அவரின் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டாலும் கேளாவிட்டாலும் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை கொள்ளு உள்ளத்தோடு ஆராதிப்பே, உள்ளத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 அன்பு கூறுவே, இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய். கடைசி சொந்த ரத்தம் வரையும் இயேசு உனக்காய் சிந்தனப்படுகிறாரே. கரையில்லாத ரத்தம், சுத்த ரத்தம், நீதி உள்ள ரத்தம், உனக்கு ஜீவனை கொடுக்கிற ரத்தத்தை இயேசு உனக்காய் சிந்தியபடியினாலே அந்த அன்புக்கு ஈடாக வேறொரு அன்பு இந்த உலகத்தில் இல்லை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இந்த இயேசுவிடத்தில் நீ செலுத்த வேண்டிய அன்பு 7 மடங்கு நெருப்பு மூட்டப்பட்ட தீச்சூளையானாலும் அவர் மேல அன்பார்ப்பேன். சிங்க கவியானாலும் அவரிடத்தில் அன்பாயிருப்பேன். அவரிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று பைபிள் சொல்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள், விதவித விதவித பல நிலைகளில் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் இயேசுவை பின்பற்றி வந்தார்கள். இந்த சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்த பொழுது இயேசுவை பார்த்து கேட்டார்கள், இயேசுவே செல்லடாடி, எங்களுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது, நாங்களா இதெல்லாம் பழக்கம் உள்ளவங்கல்ல, எப்படி நாங்க ஜெபிப்பது சொல்லி கொடுங்கப்பா. இப்ப இருக்கிற சீஷர்கள் எல்லாம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. இப்பெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்களா. அந்த சீஷர்கள் இயேசுவினிடத்தில் எப்பா ஜெபிக்க தெரியாதுப்பா, சொல்லித்தாங்கப்பா சொல்லித்தாங்கப்பா என்று கர்த்தரிடத்திலே கேட்ட உடனே ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி கொடுத்தார். நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா பைபிள் சொல்கிறது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஆண்டவரே, இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்னைக்கு எங்களுக்கு தாரும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அதுதான் நம்ம பிரசங்கம். கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. இயேசு ஜெபிக்கும் பொழுதும் சொல்லிக் கொடுத்தார், நேத்தைய நாளுக்கா ஜெபிக்காத, நாளைக்காகவும் கேட்காத, இன்னைக்கு தாங்கன்னு கேளுடா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 3 பிள்ளை இருக்கு உனக்கு, பொம்பளை பிள்ளை, உனக்கு கொஞ்சம் கூட சிந்தல்ல. பிள்ளைகள் எல்லாம் கல்யாண வயசு வந்தாச்சு, இன்னும் வீடு வைக்கல, இன்னும் பணம் சேர்க்கல, சொத்து சேர்க்கல, நீ அதை பத்தி உனக்கு நினைப்பே இல்லையா? மனித அபிமானமே இல்லையா? இயேசுவை நீ பூரணமா நம்புறவனா இருந்தா நீ இந்த கல்யாணத்துக்கு பின்னாடி, இந்த சேர்த்து வைக்கிற பணத்துக்கு பின்னாடி, சொத்துக்கு பின்னாடி நீ அலைய மாட்டங்க.
நீ இயேசுவை நம்பி இருப்பங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். பொம்பளை பிள்ளையா இருந்தானா ஆம்பளை பிள்ளையா இருந்தான்னு கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். தட்ட மாட்டியா? இன்று ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று இயேசு ஜெபிக்க சொல்லிக் கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைய தினத்தை குறித்த கவலை உனக்குள் இருக்குமானால் நீ காலையில் இருட்டோடு எழும்பு, தேவ சமூகத்தில் நில்லு. செல்ல தகப்பனே, ஆசீர்வாதத்தின் கிடங்கே, நன்மையின் இருப்பிடமே, என் பொக்கிஷ சாலையே, இப்பொழுது உம்மை நோக்கி பார்க்கிறேன். உம்முடைய பலகடிகளை திறந்து தாரும். இன்று எனக்கு வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்கப்பான்னு கேளு. கேட்டா இஸ்ரவேல் ஜனத்துக்காக ஆண்டவர் எப்படி வானத்தின் மன்னாவை கொடுத்தாரோ அப்படியே உனக்கும் உன் வீட்டுக்கும் உன் பிள்ளைக்கும் உன் சந்ததிக்கு, ஐயா உன் ஜனத்துக்கு உன் இனத்திற்கு என் ஆண்டவர் ஆகாரத்தின் பண்டக சாலையை திறப்பா. உனக்கு தேவையான பணத்தை ஆண்டவர் திறப்பா. கர்த்தர் கொண்டு வருவார். கடல்ல எத்தனை மீன் இருக்கு, கோடிக்கணக்கான மீன். ஆனா ஒரு வெள்ளிப்பணம் வச்சிருக்கிற மீனை ஆண்டவர் நீ போடா, அங்க ஒரு மீன் இருக்குடா, வலைய போடுறான்னு சொல்லல, அந்த மீன் கரைக்கு வரண்டான்னு சொன்னார். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வருமப்பா, பணம் உனக்கு. ஏன் அப்பா குடும்பத்துல சொத்தெல்லாம் கொடுக்கலையா? கொடுக்காம போட்டு கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. கொடுத்ததே கொடுத்தது, உருப்படாத இடத்த கொடுத்தானா? நீ கவலையே படாத, சண்டைக்கு போகாத, கேச போட்டு ரோடு ரோடா வீதி வீதி அலையாத. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. கர்த்தர் உனக்கு தருவார். ஆமேன்னு சொல்லு. அப்பா தராட்டி என்ன, அம்மா தராட்டி என்ன, பூர்வீக சொத்து இல்லாம போனா என்ன, கர்த்தர் உனக்கு வைத்திருக்கிற நன்மை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அதை சொல்லி மிகையாகாது. தனக்கு அப்பா எனக்கு நல்ல குடும்பத்தை கொடுத்தீங்க, பிள்ளையை கொடுத்தீங்க, வாழ்க்கையை கொடுத்தீங்க, ஆண்டவரே சபையை கொடுத்தீங்க, ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, எல்லாம் கொடுத்தீங்க. இன்னைக்கு இவ்வளவு தேவை என்று நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி என்று சொல்லு. இஸ்ரவேல் ஜனங்கள், நீ ஒரு இஸ்ரவேலாயிருந்தால், நீ ஒரு கர்த்தருடைய பிள்ளையாயிருந்தால், நீ கர்த்தருக்காய் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளையாயிருந்தால் உனக்கு என்ன வேண்டும் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். என் ஆண்டவராகிய கர்த்தர் உனக்காக பொக்கிஷ சாலையை திறந்து சுட 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 தேனிலும் தேனிலிட்ட பலகாரத்தை பார்க்கலும் சுவையான மன்னாவை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவர் அல்லவோ? கர்த்தர் கொடுப்பார் உனக்கு. ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் என்ன செய்வேன்? கடன்காரனுக்கு என்ன சொல்லுவேன்? ஐயா என்னை தேடி வரவனுக்கு என்ன சொல்லுவேன்? ஈபி பில் நான் எப்படி பே பண்ணுவேன்? வீட்டு வாடகை நான் எப்படி கொடுப்பேன்? என்ன செய்யனே தெரியல. பிள்ளைக்கு படிக்கணும், நான் என்ன செய்ய? பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நான் என்ன செய்ய? ஆண்டவரே இன்றைக்கு என் வீட்டில் பல பேர் எனக்கு கொடு, தர வேண்டியதா என்று சொல்லி வருவார்களே. இன்று நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ, கர்த்தர் உனக்காக நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கர்த்தர் உனக்காக ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வைத்திருந்த மன்னாவின் மேன்மை நீ ஆசிக்கிறதும் நீ யோசிக்கிறதும் நீ விரும்புகிறதற்கும் மேலாய் என் கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். அதை உன் வாழ்க்கையில நீ இதுவரை சிந்தித்து பார்க்கவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உனக்கு என்ன வேண்டும் என்று நான் அறிந்திருக்கிறேன். நீ அதை பத்தி கவலைப்படாத, நான் அதை உனக்கா செய்வேன். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்து. விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஆபிரகாம் ஒரு விசுவாச வீரன். தேவனுடைய வார்த்தையை நம்பி கர்த்தரிடத்தில் அவ்வளவு பலவந்தமாக இருக்கிற மனுஷன். விசுவாசத்தின் கடைசி பரீட்சை. உனக்கு ஏககுமாரன், ஏக புதல்வன், அழகான பிள்ளை ஈசாக்கு வந்தவர்தான் சிரிச்ச. ஈசாக்குனாலே புன்னகை, வாழ்க்கையில சந்தோஷம். 100 வயதுல 100ஆம் வயதுல கிடைச்ச பிள்ளை. ஆண்டவர் சொன்னார், டே அந்த பிள்ளை எனக்கு பலி செலுத்துறா, போ மோரியாக்கு போ. ஆபிரகாம் சளைக்கவில்லை, களைக்கவும் இல்லை, பின்னிட்டு திரும்பவும் இல்லை, பதறவும் இல்லை, கதறவும் இல்லை. தைரியம் கொண்டான். தன் ஏககுமாரனை, தன் செல்ல மகனை, வாடா மோரியாவுக்கு போகலாம் என்றார். கர்த்தர் விரும்புவதை செய்யலாம், வா. மோரியாவுக்கு புறப்பட்டார்கள். பிள்ளையின் தலையிலே பலி செலுத்துவதற்கான விறகு கட்டைகள், பிள்ளையின் சிரசிலே
பலி செலுத்த வேண்டிய பலிப்பொருளை கழுத்தறுத்து கொள்ள வேண்டிய கத்தி, கூறிய கத்தி. பலி செலுத்துவதில் எல்லாவித பொருளும் பிள்ளையின் சிரசு. தகப்பனோடு சேர்ந்து மோரியாவுக்கு போகிறான். பயணத்திலே பிள்ளை அப்பாவை பார்த்து கேட்டுச்சு, எப்பா டாடி, விறகு இருக்கிறது, கத்தியும் இருக்கிறது, பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பலி செலுத்த அல்லவா போகிறோம். நீயா இருந்தா இதயம் உடைஞ்சிரும். பலியும் வேணாம், கடவுளும் வேணான்னு இருக்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு பின்னாடி வீட்டுக்கு வந்துருவேன். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. எல்லா மனதைரியம் தான், வைராக்கியம் தான். ஆனா நீ பெத்த பிள்ளை ஒரு வார்த்தையை கேட்டா இருதய கலங்கிடும்ல. நீ பெரிய வீரன் தான், ஆனா பிள்ளை ஒரு வார்த்தையை சொல்லிச்சுடா, உட்கார்ந்துடுற, எழும்ப முடியாம. அப்பா அப்பா, பலி செலுத்துவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே? பலிப்பொருள் எங்கே? தன் இருதயம் பதற வேண்டியதையா, தன் இருதயம் கதற வேண்டியதையா, மாரடிச்சு புலம்ப வேண்டிய அப்ரஹாம் தன் பிள்ளையை தட்டி சொன்னான், செல்ல மகனே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கைகளை தட்டி கர்த்தர் மைவி. கவலைப்படாத, யெகோவா ஹீரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். யெகோவா ஹீரே, கர்த்தரால் ஆகாதது ஒன்றுமில்லை. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பலி செலுத்துவதற்கு பலிப்பொருளை கூட தன் சிந்தையில் கொள்ளாதவனின் இதயம் அப்ரஹாமின் இருதயம். அப்ரஹாமின் இருதயம் சொல்லிச்சு, இன்னைக்கு என்ன வேணும், இப்ப என்ன வேணும், அடுத்த மணி நேரம் என்ன வேணும், கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. சொல்லு, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. எல்லாரும் யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். சொல்லு, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. சொல்லு, இயேசு ராஜா, துதித்திடுவே. ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கின்றீர். ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கர்த்தரோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே,
புகலிடமே கர்த்தர் நாமம் என் புகலிடமே கர்த்தரோடு துதித்திடுவே. இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீரே சுவே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வீர். சொல்லு. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. மகனே, யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இன்று முதல் தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு நாளுக்காகவும் நீ சொல்ல வேண்டிய வார்த்தை யெகோவா ஈரே. என் பிள்ளைக்காக யெகோவா ஈரே, என் பிள்ளையின் படிப்புக்காக யெகோவா ஈரே, என் குடும்பத்திற்காக யெகோவா ஈரே கர்த்தர் பார்த்து, என் வாழ்வுக்காக யெகோவா ஈரே. நீ இன்றைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, என்ன சம்பவிக்குமோ என்று நீ கலங்க தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, தினம்தோறும் அன்றாட வாழ்வுக்காக கவலைப்பட்ட ஒரு கூட்டம் யோசேப்பின் சகோதரர்கள். அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. சமயம் அனுமதியாது சட்டுப்பட்டுன்னு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 45ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தில் இந்த வார்த்தையை நீங்க படிச்சிருக்க கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 20வது வசனம் கொஞ்சம் படிங்க. உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். இப்படி என்றைக்காவது எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? உங்கள் தட்டுமுட்டுகளுக்காக. எப்படி? உங்க தட்டுமுட்டுகளுக்காக நீங்க என்ன செய்யாதீங்க அப்படின்னா, ஐயா சேர்த்து வச்சதும் இல்ல, தொலைஞ்சு போனதும் இல்ல. இன்னைக்கு காலையில எழுந்தா அப்பதான் தெரியும் என்ன வேணும். ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா? அப்பதான் தெரியும். அப்பதான் தெரியும் பிள்ளைக்கு பென்சில் வேணுமா, ரப்பர் வேணுமா, பிள்ளைக்கு என்ன வேணும் அப்பதாங்க தெரியும். ஐயா வத்தல் வேணுமா, மல்லி வேணுமா, ஏங்க உப்பு வேணுமா, கற்பூரம் வேணுமா, அப்பதாங்க தெரியும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கையை தட்டு. உங்க தட்டுமுட்டுகளுக்காக அரிசி இருக்கா? மனைவி சொல்லுவாளா? அல்லேலூயா சொல்லு. காலையில் எழும்பி புறப்படுற நேரத்தில் 10 கிலோ அரிசி வேணும், இல்லாட்டி 10 பேருக்கு சாப்பாடு போட முடியாதுப்பா, ரொம்ப கவனமா இருங்கப்பான்னு சொல்லுவாள்ல. ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு பிரியாணி போடணும்ல, பிரியாணி அரிசி உன் வீட்டில் இருக்கா? என் மனைவி மாற சொல்லுவேல நீங்க புருஷனை பார்த்து, பிரியாணி இல்லாட்டி மட்டும் மூஞ்சி எவ்வளவு பக்கா மாதிரி ஆகுது இல்ல? யோ அரிசிலையா வாங்கிட்டு வாயா. சொல்ல மாட்டேன். எங்க வீட்டில் இந்த குழப்பம்லாம் இல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா, சத்தமா கம்பீரமா சொல்லுங்களா. ஏங்க பிரியாணி அரிசி இருக்கா இல்லையா, அரிசி இருக்கா இல்லையா, செருபரு இருக்கா இல்லையா, இதெல்லாம் காலை காலத்தான் தெரியுது. உன் வீட்டில் இருக்கிற தட்டுமுட்டு சோப்பு வேணுமா, இல்ல சீப்பு வேணுமா, ஐயா வஸ்திரம் வேணுமா, என்ன வேணும்? தட்டுமுட்டுகளுக்காக நீ கவலைப்படாதே. இன்றைய தினத்திலே என்ன வேண்டும் என்று என் கர்த்தராகிய தேவன் அறிந்திருக்கிறார். என் கர்த்தராகிய தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை ஒரு கண் காணவில்லையே. யோசேப்பின் சகோதரரை பார்த்து யோசேப்பு சொன்னார், உங்க தட்டுமுட்டுகள் அன்றாடம் தினம் தினம் அவசியத்துக்கெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. நீங்க ஒன்று மட்டும் செய்யுங்க, நீங்க வேற எங்கேயும் போகாதீங்க, என்கிட்ட வாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு இப்படி ஒரு சகோதரன் இருக்கிறார். அது யார் தெரியுமா? நம்முடைய மூத்த சகோதரனாகிய நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. வேற எங்கேயும் போகாத. பக்கத்து வீட்டுல போய் ஏங்க 10 கிலோ அரிசி தான் கேட்காத. அப்பா பாதத்துல முழங்கால போடு. ஆண்டவரே என் வீட்டுல அரிசி இல்லப்பா, அரிசி கொடுங்கப்பா. ஆண்டவரே என் வீட்டுல சிறுபேர் இல்லப்பா, உளுந்து இல்லப்பா. ஆண்டவரே
சமைக்க வழி இல்லப்பா, கேஸ் கூட இல்லப்பா, தகப்பனே அப்படின்னு கேளு. கர்த்தர் உனக்காக காகத்தை அனுப்பாதிருப்பாரோ? கர்த்தர் உனக்காக காகத்தை அனுப்பாதிருப்பாரோ? என் கர்த்தராகிய தேவன் உனக்கு நன்மை அருளாதிருப்பாரோ? உனக்காக என் கர்த்தராகிய தேவன் வார்கோதுமை அப்பங்களை சுமந்து கொண்டு வருகிற ஒருவனை கர்த்தர் உனக்காக அனுப்பாதிருப்பாரோ? அப்பாவை விசுவாசி. வீட்டுல சாப்பாடு வரும், சாப்பாட்டுக்கு அரிசி அப்பா தருவார். உன் வீட்டுல சாப்பாடுக்கு பஞ்சமே வரா. ஹல்லேலூயா. என்ன புசிப்போம் என்ன குடிப்போம் என்று நீ கவலைப்படாதே. என்ன உடுப்போம் நினைச்சு நீ கவலைப்படாதே. இப்பவே மனசெல்லாம் பக்கு பக்கு பக்குன்னு அடிக்குது. ஏன்? ஜூன் மாசம் வந்துச்சுன்னா பிள்ளைக்கு யூனிஃபார்ம் வேணும், புக்ஸ் வாங்கணும், ஃபீஸ் கட்டணும், இல்லாட்டி பிள்ளை படிக்க முடியாது. இந்த வருஷத்தை கடத்தி விட்டதே பெரிய பாடு. எவ்வளவு கஷ்டம். உன் தட்டுமுட்டுகளுக்காக நீ கவலைப்படாதே. யோசேப்பு சொன்னான், எங்கேயும் போகாதீங்க, நீங்க என்கிட்ட வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்க வேற எங்கும் போகாதிருங்கள், நம்முடைய மூத்த சகோதரனாகி இயேசுவிடத்துக்கு மட்டும் போங்க. அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என் செல்ல சகோதரன். சகோதரர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவர்கள் யோசேப்பினிடத்திற்கு போனார்கள். பைபிள் சொல்லுகிறது, இந்த வசனத்தை படிக்காம இருந்தா எனக்கு நிம்மதி இருக்காது. ஆகவே நான் அதை சொல்லிடணும். 20வது வசனத்திலிருந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா 23ஆம் வசனம் வரையும் படிக்க. உங்கள் தட்டுமுட்டுகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். உங்கள் தட்டுமுட்டுகளை குறிச்செல்லாம் கவலைப்படாதீங்க. எகிப்து தேசம் எங்கும் உள்ள நன்மை, எகிப்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் சம்பாத்தியத்தையும் உங்களுக்கு தருவேன், அதெல்லாம் உங்களுக்குரியது. இஸ்ரவேலின் குமாரர் அப்படியே செய்தார்கள். அப்படி செய்தார்கள். எப்படி செய்தார்கள்? சகோதரனிடத்திலே போனார்கள், வந்தார்கள். படிங்க. யோசேப்பு பார்வோனுடைய கட்டளையின்படியே அவர்களுக்கு வண்டிகளை கொடுத்தது மண்டி. நல்ல கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. உனக்கு தினம் போறதுக்கு வண்டி வேணுமா வேண்டாமா? உனக்கு கார் சீக்கிரம் ஆண்டவர் தருவார். கார் உனக்கு தருவார் சீக்கிரம். கைத்தட்டு. ஒரு 2 வீலரை மாத்தி ஆண்டவர் 4 வீலர் தருவார். இந்த கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், இந்த பேருந்து பெருவிழாவில் இருக்கிற உங்க வீடுகளில் எல்லாம் 4 சக்கர வாகனத்தை ஆண்டவர் தரப்போறார். கார் வரும், கார் ஆண்டவர் தருவார். வீடே இல்ல, கார் எப்படி வரும்னு கேக்குறியா? நீ ஏன் கவலைப்படுற? வீடு ஆண்டவர் பார்த்துப்பார். தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை அப்பா ஏற்படுத்துவார். ஆனா சொல்றார், அதுக்கு முன்னாடி உன் வீட்டுல கார் வரும்ன்றார். வண்டிகளையும் அப்புறம் படிமா வழிக்கு ஆகாரத்தையும், ஆகாரத்தையும் அன்றாடம் நீ சாப்பிட வேண்டிய ஆகாரமும் அவர்களில் ஒவ்வொருவனுக்கு மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். நீ உடுக்கிறதுக்குரிய வஸ்திரமும் உனக்கு சகோதரன் தருவார். கர்த்தராகிய தெய்வம் உனக்கு தருவார். பென்யமீனுக்கு 300 வெள்ளிக்காசையும், பிரியமான உனக்கு பணத்தை ஆண்டவர் தருவார். 5 மாற்று வஸ்திரங்களையும் கொடுத்தான். நீ அது மட்டுமல்ல, எங்க போனாலும் ஒரே ட்ரெஸ்ல இல்ல, பல ட்ரெஸ்ல இருப்ப. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. உன்னை பார்த்தாலே அழகா இருக்கும். அப்படி அப்பா உனக்கு ட்ரெஸ்ஸ கூட மாத்தி மாத்தி கொடுப்பார். அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதையின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களும் பதார்த்தம் கொடுப்பார். அப்புறம் 10 கோழிகை கழுதைகளின் மேல். அப்புறம் அதுக்கு பிறகு சுவாரஸ்யமா ஒன்று இருக்கு, படிங்க. தன் தகப்பனுக்கு வெளிக்கு தானியத்தை கொடுத்து பண்ட பலகாரத்தையும் தருவார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. உனக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வரையும் அப்பா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. உனக்கு நெய்யப்பம் தானே பிடிக்கும், அப்பா சுட்டு தருவார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. நெய்யப்பம் வரும், மோதகம் பணியாரெல்லாம் வரும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. இயேசுவை நம்பு. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை உலகத்தில் நீ பார்க்க முடியுமா? எந்த கடவுளாவது இப்படி சொல்லிச்சா? இயேசு மட்டும்தான் சொல்லி இருக்கிறார், உனக்கு பண்ட பலகாரம் வரைக்கும் நான் தருவேன்னு சொல்லியிருக்கார். உன் வீட்டில் இனிமே 4 பிஸ்கட் மட்டும் இல்ல, மிக்சர் இருக்கும், பிஸ்கட் இருக்கும், கேக் இருக்கும். ஏங்க, பேக்கரியில் இருக்கிறதெல்லாம் உன் வீட்டில் இருக்கும். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடு. இல்லையா? ஜிலேபி இருக்குங்க. ஆமேன்னு சொல்லுங்க. ஜிலேபிங்க, ஹனி கேக்குங்க, வருங்க. அப்பா கொடுப்பாருங்க. நீ இன்றைய தினத்தை குறித்து கவலைப்படாதே பிள்ளை. நான் உங்க சந்தோஷத்துக்காக சொல்றேன். இன்னொரு பகுதியில் சொல்றேன், உன் பிள்ளை ஆசைப்பட்ட டாடி
ஒரு கேக் வாங்கிட்டு வா டாடி அப்படி சொல்லும்போது, ஒரு கேக் வாங்கி கொடுக்கிறது கூட உன் வீட்டில் வசதி இல்லாத கஷ்டம் உன் வீட்டில் இருக்கிறது. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனி உன் வீட்டிலே இந்த கஷ்டம் இராது, உன் வீட்டிலே நிறை உண்டாகும். அப்பா உன் வீட்டை ஆசீர்வதிக்க, உன் வீட்டில் நன்மை உண்டாக போகிறது. என் பிள்ளைகள் கேட்டா கூட வாங்கி கொடுக்கிறது கூட நான் முடியலன்னு சொல்லி கஷ்டப்படுறியே, இயேசுவாகிய சகோதரன் அவர் உன்னை விட்டு பிரியாத நல்ல நேசர். அவர் சொல்கிறார், இனி உன் வீட்டிலே ஒரு நாள் குறைவு வருவதில்லை, உன் வீட்டிலே நன்மைக்கு குறைபாடுகள் வருவதில்லை. இனிமே காலையிலிருந்து இரவு வரைக்கும் உனக்கு கொடுக்க வேண்டிய ஆகாரம், மாற்று வஸ்திரம், உனக்கு தேவையான பணம், உனக்கு அவசியமான எல்லாவற்றையும் நீ யாத்திரை செய்யக்கூட வாகனத்தை கூட அப்பா உனக்கு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நம்பிக்கை இருந்தா தலைக்கு மேல கையை தூக்கி கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. உன் வீட்டுல ஒரு குறைவும் இருக்காதுங்க. நீ உன் வீட்டுல குறைச்சலை காணாதிருப்பாய். தேவன் உனக்கு தினம் தினம் வேண்டிய ஆகாரத்தை அப்பா உனக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நீ ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அவரிடத்திற்கு வா, அவரிடத்துல கேளு. சகோதரனாகி அவரோடு இதுவரைக்கும் நீ தூரமா இருந்த யோசேப்புனா உனக்கு பிடிக்காது. ஆனா நீ இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு பிடிச்ச ஒரே ஒருவர், எனக்கு பிடிச்ச ஒரே சகோதரன் யோசேப்புன்னு சொல்லணும். என் அப்பா இயேசுன்னு சொல்லணும். இயேசுதான் என் சகோதரர். உன் கூட பிறந்த சகோதரங்க, உன் வீட்டுல 4 பிள்ளைகள் இருக்காங்க நினைச்சு என்னைக்காவது ஒரு பண்ட பலகாரம் வாங்கி கொண்டு வந்தானா? உன்னை பெற்ற அப்ப வாங்கிட்டு வந்தாரா? உன்னை பெற்றெடுத்த தாய் அதை செய்தாளா? மனசாட்சியற்று போல உலகத்தில் வாழ்ற கர்த்தருடைய பிள்ளையே, அப்பா இயேசு உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வருவேன், சும்மா வர மாட்டேன். உன் வீட்டுல ஆசீர்வாதத்தையும் நன்மையும் மேன்மையும் நிறைவு செய்வதற்காக இதோ நிறைவுள்ள கரத்தோடு வருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் வருவார். அவர் வருவது மட்டுமல்ல, உன் வீட்டில் அவர் வந்துட்டார்னு சொன்னா உன் குறையை நிறைவாக்கி உனக்கு சமாதானத்தை அருளி, உனக்கு சந்தோஷத்தை அருளி, இயேசுவினால் வருகிற மகாபெரிய ரட்சிப்பையும் உன் வீட்டுக்கு தருவார். நீ தாமதம் செய்யாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற செல்வ சகோதரனை பற்றி கொண்டு அவரால் வருகிற ரட்சிப்பை, இயேசுவே என் வீட்டுக்கு வாரும், என் உள்ளத்துக்கு வாரும், என் குடும்பத்துக்கு நீ வர வேண்டும், என்னை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லி நீ பலவந்தம் செஞ்சா அவரால் வருகிற ரட்சிப்பு, கவலைப்படாத. இன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறியோ அந்த காரியத்தை அப்பா உன் கூட இருந்து என் கர்த்தர் செய்து முடிப்பார், என் கர்த்தர் செய்து முடிப்பார், கர்த்தர் நிறைவு செய்து முடிப்பார். நிச்சயம் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில் நீ குறைச்சலை காணாதிருப்பாய். நேத்தைய கவலையை விட்டுரு, இன்னைய கவலையை விட்டுரு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. மூன்றாவதாக நாளைய தினத்தை குறித்த கவலை. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. பலருக்குள்ளே நாளைய தினத்தை குறித்து நான் என்ன செய்வேன் என்று ஒரே கலக்கம். பிள்ளை பிறந்து 1 வயசு தான் ஆச்சு, அதுக்கு முன்னாடி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற சிந்தை. இப்போ அல்லேலூயா சொல்லுங்களேன். பொம்பளை பிள்ளை பிறந்து பிள்ளை 1 வயசு தான் ஆச்சு, அதுக்கு முன்னாடியே 27 வயசுல நடக்கிற கல்யாணத்துக்காக இப்பவே, அதுவும் எப்படி இருக்கிற 1 லட்சம் ரூபாய் 10 பேருக்கு 10 பைசா வட்டிக்கு கொடுத்து சேர்த்து வச்சாட உருப்படாம போனவனே, கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நீ ஆசைப்படலாமா? அடுத்தவன் சொத்தெல்லாம் நீ சேர்க்கலாமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்தவன் சொத்து எல்லக்கல்ல புடிங்கி நாட்டலாமா? நீ என் பிள்ளைக்காக சும்மா இருந்தா எப்படி? ஆண்டவர் தருவார் தருவார் தருவார்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? கர்த்தர் எப்படி தருவார்? எப்படி தருவார்? இப்படிதான் தருவார். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. தட்டு. அப்பா தரதெல்லாம் சுட 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 இருக்கும். நீ சேர்த்தா அது பழங்கஞ்சி ஆயிடும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. பழசாயிரும், நாத்தம் அடிக்கும், நீயே சாப்பிட முடியாது, வெளியே கொட்டிடுவ. பிடிக்காது உனக்கு. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. அதனால செய்யாத 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 செய்யாத. பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிள்ளைய கல்யாணத்தை பத்திய சிந்தை. ரட்சிப்பு கர்த்தர் கொடுக்கிறார் இலவசமாய். ரட்சிப்பை பெற்றுக்கொள் அப்படின்னு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ரட்சிப்புன்ற செய்தியை ரட்சிக்கப்பட ஆசைதான். ஆனா ரட்சிக்கப்பட்டா ஒருவேளை செத்துட்டா
கல்லறை யாரு தருவா? நீ செத்த பிறகுதானே கல்லறையை பத்தி யோசிக்கணும். ராமேன்னு சொல்லு. நாளைக்கு தானே சாவே, பிற என்ன? நாளைக்கு சாவு பத்தி உனக்கு கல்லறை பத்தி என்ன சிந்தை உனக்கு? அதுக்கு முன்னாடியே கல்லறையை கட்டி போட நினைக்கிறியா? கல்லறைக்கு இடத்த வாங்கி போட நினைக்கிறியா? கல்லறைக்காக யார்ட்டையா போய் சேரலாம் நினைக்கிறியா? கொஞ்சமாவது உனக்கு கையை தட்டி கர்த்தரமே சொல்லல, வருத்தமா இருக்கு. நாளைய தினத்தை பத்திய கவலை உனக்கு எனக்கு? செத்து போனவரை பார்த்துக்கலாம் ஐயா. மோசே செத்தார். 60 லட்சமான ஜனங்களை நடத்திய மனுஷன். அவர் செத்து போனா என்ன அடக்கம் பண்றதுக்கு ஒரு இடத்தை வச்சு கொண்டு சேர்த்து போட்டாரா? 60 லட்சத்துக்கு மேல ஜனஞ்சாதிக்கு தலைவனாயிருந்த மனுஷன் சிந்திச்சாரா? சிந்திக்கல. ஓடா, நீயும் உன் இடமும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமேன்னு சொல்லு. மோசே மரித்தான், கர்த்தர் அடக்கம் பண்ணினார். கர்த்தர் அடக்கம் பண்ணினார். கர்த்தர் அடக்கம் பண்ணினார். நாளைக்கு என்ன? கல்யாணத்தை பத்தி ஒரே சொல்லு. ரட்சிக்கப்படணும், கர்த்தருக்காக வாழணும், நல்லா இருக்கணும், எல்லாம் ஆசைதான். ஒருவேளை ரட்சிப்பு பெற்று ஆண்டவருக்கான போயிட்டேன்னு சொன்னா எனக்கு பிள்ளைக்கு கல்யாணம் அங்க நடக்குமா இங்க நடக்குமா? கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. நான் கேட்கிறேன், உன் பிள்ளை கல்யாணம் எங்க நடக்கணும்? உன் பிள்ளைக்கு கல்யாணம் எங்க நடக்கணும்னு கேட்கிறேன். எங்க நடக்கணும்? ரோட்லயா வீட்லயா? உன் பிள்ளைக்கு கல்யாணம் கர்த்தரால் நடக்கணும். கர்த்தர் நடத்துவார். வருஷத்துக்கு பிறகு இருக்கிற கல்யாணத்தை பத்தி யோசிக்காத. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத. கர்த்தராகிய தேவன் உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உன் கல்யாணம் எங்க நடக்கணும்? உன் கல்யாணம் எப்படி நடக்கணும்? யாரால நடக்கணும்? யார நடத்தி வைக்கணும்? அப்படின்னு எல்லாம் என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இப்பவே 21 வயசான உடனே ஐயா எனக்கு பிடிச்ச ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சு 5 வருஷத்துக்கு பிறகு செய்ய வேண்டிய கல்யாணத்துக்காக அப்பாவை தெரியாவ அம்மா தெரியாவ இப்பெல்லாம் பிக்ஸ் பண்ணாத. அந்த கல்யாணம் நடக்காது. கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. தேவையில்லாம போய் வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல உட்கார்ந்துகிட்டு வாழ்க்கையை கெடுத்துறாத 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 தொலைச்சிராத. பணம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட், வாழ்க்கை வேஸ்ட். நீ இப்போ என்ன செய்யணும் தெரியுமா? அப்பா உங்க சித்தம் நடக்கட்டுப்பா. நீ 25ல நான் 25, 27ல நான் 27, 21ல நான் 21 நடக்கட்டும். கர்த்தருக்கு ஒரு கைதட்டு கொடு. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை. நாளைய தினத்தை குறித்து நீ சிந்தை செய்யாதே. இன்றைக்கு அநேகருக்கு உலக கவலை கொண்டபடியினாலே, உலக கவலை நிமித்தம் நாளைய தினத்தை பற்றிய கவலை இருப்பதினாலே லூக்கா சுவிசேஷத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 41, 42 மார்த்தாள் மரியாள் போல தேவனுடைய பிள்ளையே இயேசு வந்திருக்கிறாள். அப்பொழுது மரியாள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்திருக்கிறாள். ஆனால் மார்த்தாளை காணவில்லை. இயேசு மார்த்தாளை பார்த்த உடனே கேட்டார், மார்த்தாளே ஏமா நீங்க வரல? இந்த உலகத்தை பத்திய கவலையா உனக்கு? நாளைக்கு என்ன நடக்கும்ன்றத பத்தி சிந்திச்சிட்டு இருக்கியா? தேவனுடைய பிள்ளையே, இதுல ஒரு சத்தியம் இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கட்டுமா? கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். ஐயோ சீக்கிரம் முடிப்பாரா? முடிச்சிருவேன். கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களேன். எவ்வளவு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. கையை தூக்கி கையை தட்டி. தேவனுடைய பிள்ளையே, மார்த்தாளும் மரியாளும் சகோதரிகள். தேவனுடைய பிள்ளையை இயேசு அங்கு வந்திருக்கிறார். மரியாள் ஆண்டவராகிய இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறாள். ஆனால் மார்த்தாளோ உலகத்தை பற்றிய கவலை, நாளைய தினத்தை பற்றிய கவலை. என்ன செய்ய, எப்படி செய்ய? இயேசுவிட்ட போனுன்ற விருப்பம் தான். ஆனா போனா ஒருவேளை எவனாவது பார்த்துட்டானா குடும்பத்திலையும் கோத்திரத்திலையும் வச்சுக்க மாட்டானே அப்படின்னு நினைச்சு உலகத்தை பற்றிய கவலை. உலக கவலை யாருக்கு இருக்கிறதோ, நாளைய பற்றிய பயம் யாருக்குள்ள இருக்கிறதோ, அவன் மார்த்தாளை போல வீட்டுக்குள்ளே தான் உட்கார்ந்திருப்பான். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடு. நல்ல கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு, உற்சாகமான கைத்தட்டு, நல்ல கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு. தேவனுடைய பிள்ளையே, அவன் வீட்டுக்குள்ள தான் உட்கார்ந்திருப்பான். மார்த்தாளை போல வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான்.
இன்றைக்கு அநேகருக்கு நாளைய தினத்தை பற்றிய கவலை இருப்பதினாலே உலக கவலை நிமித்தம் இந்த கவலை கொண்டவர்களாக வீட்டை விட்டு வெளியே வரல. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே மனசுல யாரையாவது நல்ல 4 பேர் கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்லுவேன்? என்ன வேலை செய்யற, என்ன சம்பாதிச்சிருக்க, என்ன வச்சிருக்க அப்படின்னு பல பேர் கேட்டாங்க, நான் என்ன சொல்லுவேன் அப்படின்ற ஒரு உலக கவலை உனக்குள்ளே மார்த்தாளை போல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து விடுகிறார்கள். அப்புறம் உலக கவலை வந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வ? உனக்கு முன்னே இருக்கிற டிவி ஆன் பண்ணி உட்கார்ந்துருவ, வர போற சினிமா எல்லாம் பார்ப்ப, எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்ப. ஐயோ வாழ்க்கை 2.5 மணி நேரம், 3.5 மணி நேரம், 5.5 மணி நேரம், 10.5 மணி நேரம் போறது தெரியாம உலக கவலை நிமித்தம் சினிமா பைத்தியம் முடிச்சு உட்கார்ந்து இருக்கிற. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ பைத்தியமா இருக்க வேண்டிய ஒன்றே ஒன்று இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், நீ யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலோ வின் வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே பலவீனரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், யாருக்கு? நீ பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல காணப்பட்டாலோ உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. பலவான்களை வெட்கப்படுத்தவே நல்ல வீரரை தேவன் தெரிந்து கொண்டாரே. ஞானவான்களை பைத்தியமாக்கவே பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டாரே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை நீ துடைத்து போடும் கரங்களை தட்டி உற்சாகமாய் இயேசு ராஜா நல்ல கையை தட்டி தேவன் முன்னிலே உலக செல்வம் அழியுமே, உயர்ந்த ஆடைகள் தரித்து போகுமே. உலக ஞானமே தேவன் பார்வையில் மிகவும் பைத்தியம் என்று ஆகுமே. நான் கிறிஸ்துவுக்கு பைத்தியக்காரன், யாருக்கு? வீண் பெருமை புகழ் ஆஸ்தி குப்பை என்று தள்ளிடு. நீ துடைத்து போடும் அழுக்கை போல வாழ்வுக்காக உலகை வெறுத்து ஒதுக்கி தள்ளிடு. சினிமாவில பைத்தியம், சூதாட்ட பைத்தியம், பரிசையில பைத்தியம், எனக்கு நீ பைத்தியம். கட்சியில பைத்தியம், வீண் பேச்சு பைத்தியம், குதிரை பந்தய பைத்தியம், எனக்கு நீ பைத்தியம். ஆனந்த விகடன் பைத்தியம், ராணி முத்து பைத்தியம், பேசும் படம் பைத்தியம், எனக்கு நீ பைத்தியம். சாவி குங்கும பைத்தியம், சினிமா எக்ஸ்பிரஸ் பைத்தியம், நீ எதற்கு பைத்தியம்? கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அப்படியே சினிமாவில் அபிஷேகத்துக்கெல்லாம் குறைவில்லை, ஆனா ஒரு சினிமாவில் இருக்கிற டைலாக் இல்லாம அத்தனை டைலாக் உனக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லு. சொல்ல மாட்டியே? அபிஷேகத்துக்கு அந்நிய பாஷைக்கெல்லாம் ஒரு குறைவில்லை, ஆனா சினிமாவில் இருக்கிற புது புது டைலாக் எல்லாம் வாயில வருதில்லை. உன்னை பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட மூஞ்ச பார்த்தா அப்படி இருக்கு. இங்க ஒரு வர, அங்க ஒரு வர, இங்க கொஞ்சம், இங்காண்டு கொஞ்சம். உன்னை பார்த்தாலே ஒரு வித்தியாசமான ஒரு மிருக குணம் மாதிரி இருக்கு, ஒரு ஜென்மமாவே தெரியுது. கை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு. அப்படி இதுல எல்லாம் போய் பைத்தியம் பிடிச்சு உட்கார்ந்து இருக்க. ஒழுங்கா ட்ரெஸ்ஸை போடுவேனா அதையும் போட மாட்டேன். அன்னைக்கெல்லாம் ஓட்ட ஒடிசல் இருந்தா தச்சு போடுவாங்க, இப்பெல்லாம் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போடுறாங்க. கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கூட. அன்னைக்கெல்லாம் ட்ரெஸ்ஸை போட்டா அது போடுறதுக்கு கொஞ்சம் லெகுவா இருக்குன்னு நினைப்பான். இப்போ 139 நாள் துவைக்க முடியாத சாக்க பையெல்லாம் தச்சு போடுறான். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுப்பாங்க.
அன்னைக்கெல்லாம் ஒரே கலர்ல போட்ட ட்ரெஸ் ஒரே கலர் இருக்கிற 4 பேர் பார்த்தா தப்பா சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரே கலர்ல இருக்கிறத கரெக்டா தேய்ச்சி அழகா அழகா அதை ஓட்ட ஓடிச்சல் கூட தெரியாம தைச்சு. இப்போ இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், 7 கலர் 10 கலர். இது ஓட்டையா இல்ல நல்லதா கெட்டதா அப்படிலாம் தெரியல. கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லு, ஆமென் சொல்லு. பைத்தியமாயிடுச்சு உலகம். உலகத்தின் சிந்தை கெட்டு போயிற்று. உலக கவலை. என்ன பார்த்தா 4 பேருக்கு பிடிக்காம போச்சுன்னா என்ன செய்ய? அல்லேலூயா சொல்லு. உலக கவலை உள்ளவன் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டான். ஐயா, பாவத்தை விட்டு வெளியே வர மாட்டான். உலக கவலை பிடிச்ச ஒரு மனுஷன் உலகத்தின் கவலை கொண்டவனாய் இருந்தால் குடி வெறி சாபத்தை விட்டு வெளியே வர மாட்டான். அசுத்தத்தை விட்டு வெளியே வர மாட்டான். துன்மார்க்க கிரியைகளை விட்டு வெளியே வர மாட்டான். ஆனால் உலக கவலை இல்லாத ஒரு மனுஷன் என்றால் மரியாளை போல அவன் தேவனுடைய சமூகத்துக்கு வருவான். கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அவன் கர்த்தருடைய பாதத்தில் உட்காருவான். இயேசுவாகிய நல்ல பங்கை தன் வாழ்க்கையில பெற்றுக் கொள்வார். உலகத்தை பத்தி கவலை இல்லையா? எனக்கு நாளைய திறத்தை பற்றிய கவலை இல்லை. என் கவலை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசுவின் பொன்முகத்தை பார்க்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியில நிரம்பி கர்த்தருக்காய் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி தன் இருதயத்திலே ஆதங்கப்படுவார். எதை பத்தி கவலைப்பட மாட்டார். மரியாளை போல இயேசுவாகிய நல்ல பங்கு போதும் என்று இயேசுவின் பாதத்திலே அவன் உட்கார்ந்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. உலக கவலை இல்லாத ஒரு மனுஷன் ஆராதனை நிறுத்த மாட்டான். கையை தூக்கி அல்லேலூயா சொல்லு. உலக கவலை இல்லாத மனுஷன் தேவ சமூகம் சொன்னா அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். இன்னைக்கு தேவனுடைய சமூகம் என்று சொன்னால் அநேகருக்கு பிடிக்கல. கர்த்தருடைய சமூகம் 1.5 மணி ஆராதனையே பிடிக்கல. கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஐயா, கர்த்தருடைய சமூகம், கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். ஆண்டவரே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் சந்தோஷம், என் மகிழ்ச்சி, என் நிறைவெல்லாம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். அவன் ஒழுங்கா தேவாலயத்துக்கு போவான். ஆராதனையை விடமாட்டான். திருச்சபையின் ஐக்கியத்தை விடமாட்டான். தேவனுடைய மனுஷரோடு இருக்கிற உறவை விடமாட்டான். கர்த்தரை ஆராதிப்பதை, கர்த்தருக்கு கொடுப்பதையும், கர்த்தருக்காய் நிற்கிற விசுவாச வைராக்கியத்தையும் விடவே மாட்டான். உலக கவலை உனக்குள்ள வந்துச்சுன்னு சொன்னா ஏன் ஆராதனைக்கு வரல? சரி, அடுத்த வாரம் பார்க்கலாங்க, அடுத்த வாரம் பார்க்கலானே அப்படின்னு சொல்லுவான். உலக கவலை வந்துச்சுன்னு சொன்னா இன்றைக்கு குடும்ப ஜெபம் வேணா, நாளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உலக கவலை வந்துச்சுன்னா இந்த மாதம் வேணாங்க, அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். உலக கவலை வந்துச்சுன்னா மார்த்தாளை போல் அவன் இயேசுவின் சமூகத்தின் இன்பத்தை மறந்து போய் விடுவான். ஆனால் தேவனுடைய பிள்ளை, உலகம், உலகத்தின் சிற்றின்பம், உலக கவலை, நாளைய திறத்தை பற்றிய சிந்தை உனக்குள் இல்லை என்று சொன்னால் நீ சொல்லுவ, இயேசு பாதம் எனக்கு போதும், என்னாலும் எனக்கு ஆனந்தமே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் இயேசுவின் சமூகம் எனக்கு போதும், அவரை விட்டா எனக்கு வேறு வாழ்வே இல்லை, எனக்கு அவர் போதும், அவர் போதும் என்று சொல்லுவாய். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய். உலகம் வேண்டாம், எனக்கு இயேசு போதும், இயேசு போதும். அப்பா சமூகத்தை விட்டுடாத. அப்பா சமூகத்துக்கு ஓடி வா. அவர் சமூகத்தில் வருவது மட்டுமல்ல, அவரிடத்திலே கேளு. அவர் சகோதரனா வச்சுக்க. அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாதே. உங்க சமூகத்தில் தான் இருப்பேன்னு சொல்லு. 3 நாள் அளவும் அவரை விட்டு விலகாத ஒரு பெரும் கூட்டத்திற்கு 5 அப்பம் 2 மீனை மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதமாய், ஐஸ்வர்யமாய், திரட்சியான செல்வமாய், ஆகார திரட்சியாய் உருவாக்கி கொடுக்க இயேசு வல்லவர் என்றால் அதே இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அதே இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். நீ அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, இன்னைக்கு உனக்கு சொல்றேன், இவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துட்டு வீட்டுக்கு போறல்ல, உன் வீட்டுல போன உடனே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கும். விசுவாசம் இல்லையா? நீ வீட்டுல போன உடனே உன் வீட்டுல இயேசு வந்து நிற்பதை நீ பார்ப்பாய். மீண்டெடுக்கத்தக்க ஆசீர்வாதம் உன் களஞ்சியத்திலே நிறைவு. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். தேவனாகி கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். தேவனுடைய சமூகம் எனக்கு போதும் என்று சொல்லும்.
கவலைப்படுகிறதுனால் ஒரு மனுஷன் தன் சரீரத்தின் அளவிலே ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ அவனால் முடியாது. நீ ஒன்று செய், எல்லாவற்றுக்கும் மேலாக என் அப்பாவின் பாதமே எனக்கு தஞ்சம் என்று அவர் பாதத்தில் சரணடைந்து கோ. உன் கவலைகள் இன்று உன்னை விட்டு நீங்கும். நீ இனிமேல் கவலைக்குரியவன் அல்ல. இனிமேல் உனக்கு கவலை இல்லை. நீ எதை குறித்து கவலைப்படாதே. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. இன்றைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஐயா, தொலைந்து போனதை கலைந்து போனதை குறித்து நீ கவலைப்படாதே. தைரியமாறு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். கர்த்தனோடு இருக்கிறார். ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பார். எனக்கு அப்பாவும் நீரே, எனக்கு அம்மாவும் நீரே, என் வாழ்க்கையின் செல்வம் நீரே, எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாம் நீரே என்று கர்த்தரை பார்த்து சொல்லு. கவலைப்படாதே, இருதயத்தை தைரியப்படுத்திக்கோ. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய மகிமையை உன் வாழ்க்கையில பார்க்க போகிறாய். உன் வீட்டில் அற்புதம் நடக்க போகிறது. உன் பிள்ளையின் வாழ்க்கை மாறப்போகிறது. உன் குடும்பத்தில் பெரிய திருப்புவனையை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆச்சரியமான ஒரு மாற்றம் வரப்போகிறது. கவலையை மறந்து, உலக கவலையை, லௌகீக கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு, உலக நேச பாசங்களை குப்பையாக்கிவிட்டு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு போதும் என்று அவருடைய பாதத்திற்கு ஓடிவா என்று கர்த்தர் உன்னை அன்போடு அழைக்கிறார். சகோதரனே, சகோதரியே, இது உங்கள் நேரம். இயேசு உனக்கு கொடுத்திருக்கிற அழைப்பின் சத்தம் இங்கு தொனித்துக் கொண்டிருக்கிறது. இது பரலோக சத்தம். இது இயேசுவின் நேச பாச குரல். இந்த குரலுக்கு அப்பா, மெய் சகோதரனே, என் ஜீவனே, என் நம்பிக்கையே, என் துருகமே, என் கேடகமே, நீங்க மட்டும் போதும், எனக்கு வேறொன்றும் வேண்டாம் என்று நீ சொல்ல தயாரா? உன் கவலையாகிய, ஐயா, உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற பெரும் பொல்லா சக்தியாகிய, பெரும் வியாதியாகிய உன் கவலையை கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி சுதந்திரம் பெற்ற பெண்மானை போல கர்த்தர் உன்னை மாற்றப் போகிறார். எழுந்து நில்லுங்கள். கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம்.